டேய் தலைவனண்ட யாருன்னு தெரியுமாடா? தமிழீழத்தினங்கள் தமிழ் கடவுளடா. நினைச்சு பேருங்க. சிங்கள மக்களே எங்கட தலைவனை பற்றி புரிந்து கொண்ட நேரத்தில் ஏன்டா நீ உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறது? நான் பெரிதென்று நீ பெரிதென்று வாழாமல் நாடே பெரிதென்று வாழன்னு சொன்னவர் தான்டா எங்கட தலைவன். தாயை நேசிப்பவன் தான் தாய் நாட்டை நேசிப்பவன் சொன்ன வார்த்தைதான்டா எங்கட தலைவன். இந்தியாவில் இருந்து கொண்டாடே எங்களை யுத்தத்தில் இருந்து எங்கள் அண்ணையனோட ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா அண்ணியன்ற காத்துப்படாதவங்க வந்துட்டா இந்தியாவில் இருந்து கொண்டு எங்களை தமிழனுக்காக இவ்வளோ வாதாடுறாங்க. ஏன்டா நீங்கள் இங்கே இருந்து கொண்டு அசிங்கமாக பேசுறீங்க? இந்தியாவில் சீமான் அண்ணன் அவன் தலைவனுக்கு 2வது கடவுள்றா. அவர் வந்து சொல்கிறா அவருக்கு வந்து எங்களை தலைவரை பற்றி கதைக்கு நக்கலா சிரிக்கிறீங்கன்னு. அப்படியெல்லாம் சிரிக்காதீங்க. எனக்கு நான் இந்த ஃபோனில் இப்போ தான்டா எனக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற நேரம் அந்த ஃபோனை தட்டி பார்க்குற நேரம் எனக்கு இவ்வளோ உலகத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்களும் கிடையாது பிள்ளைகளை வளர்க்கணும் வேலை ஊட்டின்னு சொல்லி அப்படியான நோக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் இப்படியானது கொண்டு போனோம்னு சொன்னால் நாங்களும் வந்து இந்த எங்களோட தமிழ் மக்கள் ஒற்றுமையில்லாத காரணம் தான்டா. டே தமிழனாலான்டா தமிழனே அழிஞ்சு கொண்டு இருக்குது. நெச்சு பேருங்கடா டே கருணாவை. டே கருணா அம்மானும் இல்லை கருணா மாமனும் இல்லைடா. அவன் கருணாடா. அவனாலாண்டா வந்தது. அவனுக்கு இயக்கத்தின் யுத்திகள் முழுக்க தெரிஞ்சு நாங்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தில் சொல்லி ஸ்ரீலங்கா இராணுவம் தனி எங்களை பிடிச்சிருக்காது உலக நாட்டுக்கே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருணா துரோகியாலாங்கிற அண்ணா உண்டகி இந்த இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர். அண்டே எங்களோட வீரன்டா தலைவன் வீரன் என்றபடியாக தான் நாங்கள் பேசுகிறேன். நான் தலைவன் பேரை சொல்லிட்டு நான் அண்டை வீரச்சா அடைஞ்சாலும் நான் பரவாயில்லடா, நான் கோலச்சா அடைஞ்சாலும் பரவாயில்லையடா. அண்ணா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்களும் விலத்தையும் ஒரு கல்யாணம் செய்ய வேண்டி வந்து அண்ணாட வார்த்தையை மீறக்கூடாடா. எங்களோட தலைவன் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் குடும்பத்தை பொறுப்பு எப்படி பார்ப்பேன் அதே மாதிரி தான் எங்களோட இலங்கையில் எங்களோட தமிழனுக்காக எங்களோட தலைவன் பார்த்து செய்தவன். அதை புரிஞ்சு கொள்ள நீங்கள் பேந்தென்னடா நீங்கள் இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பாலத்து வழி இருந்து கொண்டு டிக்டாக்ல வந்து என்ன பார்க்குறீங்க, செக்ஸ் பார்க்குறீங்க. மற்றதுக்கு வந்து சும்மா அரவுரோடு போட இருக்கிறத பார்க்குறீங்க. இல்லை தமிழில் நீங்கள் பாருங்கள். நீங்களே எங்கள் தலைவன் பெற போதும் இல்லை, எங்களுக்கு ஆயுத போராட்டம் இனி தேவையும் இல்லை, அப்படியான ஒன்று நடக்க போகிறதும் இல்லை. அம்ச போராட்டமாக தெளிவண்ண மாதிரி எங்களோட எல்லா மக்களும் அடி சிங்கள மக்கள் நல்ல மடா. சிங்கள மக்கள்கிட்ட போய் நாங்கள் கதை கேட்க தலைவனை பற்றி கேட்க அதுகள் யாரை பார்த்தாலும் மடா தலைவன் நல்ல மட்டும் தான்டா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நீங்களேண்டா நீங்கள் கேவலமாக எங்களுடைய அண்ணாவை நக்கலாக பார்க்குறீங்க. நான் ஒரு பாட்டு ஒன்று தான்டா நான் இதில் விட்டேன். நான் அதுக்கு நீங்கள் நக்கலாக எனக்கு போடுறீங்களே என்ன திருப்பி அந்த போட்டவன் ஆறடா அவன்ட கழுத்தை கொதருவன்டான்னா. நீங்கள் நிற்கிற மாதிரி டே நீ யாருக்கடா பிறந்த நீ? தமிழனுக்கு பிறகு சிங்களவனுக்கு பிறந்த ஏன்டா சிங்களவனுக்கும் தமிழ் பட்டு இருக்குடா. என்னடா சிங்களன் வந்து சொல்கிறான்டா என்ன தமிழன் இப்படி ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்கன்ட்டு வெளியோயா காமெண்ட்ஸில் வேலை செய்யக்கடா சிங்கள பிள்ளைகள் முழுக்கேடாங்கிற தலைவரை பற்றி தாண்டா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பற்றி நீங்கள் தமிழனாகிய நீங்கள் இப்படி சொல்கிறீங்கடா. டே வன்னிமா நாரடா அண்டைக்கு பண்டார வன்னிய நீ வாரிசல்லா நீங்கள் வன்னியில இருந்து ஒன்று எனக்கு போடுறீங்க. டே நீ சிம்மா மாற்றி எனக்கு போடுறாடா. உனக்காக தாண்டா அந்த வீடியோ செய்ய வலிக்கிறது. உன்னை நின்றுனாடா உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? யுத்தத்தில் நடந்த அந்த அட்டூழியத்தை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்ததை விட நான் உனக்கு செய்வேன்டா. பொறுக்கி நீ வாடா முன்னுக்கு இந்த அண்ணா பற்றி கதைக்கிறதுக்கு. உனக்கு அண்ணா பற்றி கதைக்கிறதுக்கு என்னடா அரியரை இருக்கு உனக்கு? நாய் பொறுக்கி நீ இப்போ நீ இதில் பார்க்க போகிறாதானே? நான் உனக்காக தான்டா இது போடுறேன். நீ ஒழுங்க நான் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வாடா பார்ப்போம். பொறுக்கி நீ எங்கடி அண்ணாவை பற்றி கேவலமாக போடுறியா? கேவலமாக கதைக்கிறியாடா. நீ அண்ணா நடந்த மண்ணில் கூட வாழ்கிறதுக்கு அறியதடா உனக்கு. இங்கே இலங்கையில் கூட உனக்கு தமிழ் மண்ணில் கூட தமிழ் மண்ணில் கூட உனக்கு இல்லைடா. நான் சொல்கிறேன் தயவு செய்து சொல்லி போட்டேன். நீங்கள் ஐயோ என்னவோ செய்யுங்கோ. அந்த டிக்டாக் வெளிநாட்டில் உள்ள உறவுகளுக்கும் சொல்கிறேன் நான். நீங்கள் டிக்டாக் செய்கிறீங்க ஆகையும் அசிங்கமாக செய்யாதீங்க. அதை சொல்கிறோம். மற்றது அன்னையை வந்து இழிவுபடுத்தாதீங்க. உங்களோட கண்கண்ட தெய்வம் கடவுள் தான். எங்களோட தலைவன் தான் கடவுள். நீ எல்லாரும் வந்து முருகனை கும்பிட்டு பிள்ளையாரை கும்பிட்றத விட நான் வந்து எனது குடும்பத்துக்கு வந்து நான் தலைவனை தான் கும்பிட விடுவேன். என்னென்னு சொன்னால் எங்களோட தமிழ் கடவுள் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டேர். அப்போ அந்த கடவுளுக்காக தாண்ட விடுவேன். அவதாரமாடா கடவுள். எங்களோட தலைவன் அவதாரம் பெற்று வந்தவன். நீ அடே இந்த மகிமை தெரியுமாடா? இன்றைக்கு சொல்லுவார்ரா ஒரு சொட்டு ஒரு தாயின் கண்ணால் ஒரு கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவார்ரா. வீட்டில் எத்தனை மாவீரர் எத்தனை போராளி என்று சொன்னால் அடுத்த போராளியை களத்தில் இறக்க மாட்டார்ரா. குடும்ப வாழ்க்கை பிரச்சனையை பார்த்தாண்டான எங்களுடைய அண்ணா வளர்த்தவர். அப்படிப்பட்ட அண்ணனை கதைக்கிறீங்களாடா. போராளியை பற்றி டே அண்ணா சொல்லுவாரடா மாவீரனை தான் நான் நம்புவேன்ன்ற மாதிரி அவர் மாவீரனை நம்பிக்கொண்டு மாவீரனை போயிட்டான். அண்ணா இருந்தா தலைவன் இறந்தா கடவுளடா எங்களுக்கு.
அதுக்காக தயவு செய்து சொல்லிப்போட்டேன், இந்த அண்ணியை மட்டும் பற்றி கதைக்காதீங்க. நான் 2 உள்ள தாயாக இருந்தாலும் சொல்லிப்போட்டேன், உங்களோட தலைவனை கதைக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் மரியாதை இல்லை. எனக்கு இந்த கண்ணீர் வருதுன்னு சொன்னால் அண்ணோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வளர்ப்பு மாட்டா. இன்றைக்கு அண்ணோட வளர்ப்புக்கு இருந்த ஈடா அம்மா அண்ணோட வளர்ப்புக்கு ஈடாகாதடா. கசிப்பு கஞ்சி அம்மா அது போத எதுகளும் இருந்தவடா அன்னைக்கு அடையிருக்கைக்கு இருந்ததா இல்லை தானே? அண்ணா இல்லாத காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு அண்ணையை கேவலப்படுத்துறீங்களாடா. நாங்கள் எந்த சாமத்துலேயும் போவோம்டா ரோட்டில். இப்போ அப்படி இல்லைடா. ரோட்டு கேட்டு வீட்டுக்கு பூட்டி கொண்டு கிடந்தா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறோம் நாங்கள். அதுக்கெல்லாம் யாரா இடம் கொடுக்குறீங்க? நீங்கண்டா சிங்கள அரசாங்கத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இப்படியான ஒரு கெட்ட வார்த்தைகளை பாவிக்காதீங்க.